எங்கும் போதை ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மறுபடி நிறைவேற்றலை பிடித்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து ஒரு மனித சங்கிலி போராட்டத்தில் கொடுத்தார்கள். அடிப்படையில் கிருஷ்ணகிரி நகராட்சி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு அசோக்குமாருடைய தலைமையில் இந்த மனித சங்கிலி போராட்டம் அதாவது போதைப் பொருள் பெரிய அளவில் பிடிபட்டிருக்கு. இது குறித்து மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசோ தமிழ்நாட்டில் மற்ற கட்சிகளோ பெரிய அளவில் போராட்டங்களை கையில் எடுக்கல. அந்த மைக்கு நல்லா இதை பற்றி உங்களுடைய கருத்து? மக்களுடைய நலனில் அக்கறை உள்ள இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அதோடு மட்டுமல்ல 30 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது, புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் போட்டிருக்கிற எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதும் இந்த போதைப் பொருட்களை கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு இளைஞர்கள் மாணவர்கள் நல்ல நிலையிலே அவர்கள் எதிர்காலத்திற்குரிய சூழலை உருவாக்கி கொடுத்தார்கள். ஆனால் இன்று இந்தியா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இந்த 3 ஆண்டு கால ஆட்சியில் போதைப் பொருள்கள் எங்கெங்கும் இருக்கிறது. பள்ளியிலும் இருக்கிறது, பள்ளியில் அருகாமையில் இருக்கின்ற டீக்கடையிலும் இருக்கிறது, கல்லூரியில் அருகாமையில் இருக்கிற டீக்கடையிலும் இருக்கிறது. எங்கும் வேலுமலையில் சென்றால் அங்கே கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு எளிதாக போதைப் பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இப்படி மாநிலம் மாறியிருக்கிறது. எனவேதான் மக்களுடைய நலனை கருதி, இளைஞர்கள் மாணவருடைய நலனை கருதி எப்பொழுதும் அதற்கு அவர்களுக்காக போராடி கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுதும் போராடி கொண்டிருக்கிறது தெரிவிக்கிறோம். காவல்துறையினர் சார்பில் அப்பப்போ நாங்கள் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம், போதைப் பொருள் நடமாட்டம் குறைவாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. காவல்துறை அவர்கள் இப்போது ஏற்கனவே 2022-23 சட்டமன்றத்தில் கொள்கை விளக்க குறிப்பிலே முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதாவது போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை குறித்து 1438 2438 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 148 பேர் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் மீத வழக்கிலே இருந்தவர்கள் கைது செய்யப்படவில்லை என்று சொன்னால் அவர்கள் அனைவரும் ஒன்று அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே தான் இந்த போதைப் பொருட்கள் இவ்வளவு எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறது. எனவே இந்த போதைப் பொருட்கள் நீக்கமர நிறைந்திருப்பதற்கு இந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம் என்பதை நான் இந்த குற்றச்சாட்டாக சுமத்துகிறேன். என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கடுமையான நடவடிக்கை எடுக்கும். எங்களுடைய பொதுச்செயலாளர் சொல்லியிருக்கிறார், ஒரு துளி போதைப் பொருள் இருக்கின்ற வழியிலே அதை முழுமையாக கட்டுப்படுத்தி வெளியேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுச்செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுக்காத அரசு அவர்களாகவே ஒதுக்கிக் கொள்வது நல்லது என்று கருதுகிறேன். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. மற்ற கட்சிகள் பாஜகவோடு, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுகவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுற நிலையில் அவங்க இன்னும் ஓரிரு நாட்களில் பாஜகவோடு தங்கள் கூட்டணி அமைப்பார்கள் என்ற செய்தி வருது. இந்த ஊகத்திற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய சூழல் இல்லை. காரணம், நாங்கள் கூட்டணி கட்சிகளை எங்களுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் அறிவிக்கின்ற போது வார்டுகள் நிச்சயமாக ஒரு மெகா கூட்டணியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமையும். சிஏஏ சட்டம் அமலுக்கு வந்திருக்கு. இது அமலுக்கு வர்றதுக்கு அதிமுக கொடுத்த ஆதரவு தான் காரணம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்திருக்கு. இன்று வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் எல்லா தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுகிறது என்ற சூழ்நிலை வந்த இந்த காரணத்தினால் எல்லா குற்றச்சாட்டுகளையும் எங்கள் மீது சுமத்திக் கொண்டிருக்கிறார். இந்த சிஏ சட்டம் வந்தவுடனே எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கடுமையாக மத்திய அரசை விமர்சித்திருக்கிறார். மக்களை பிளவுபடுத்துவதற்கு இந்த அரசு முயற்சி செய்திருக்கிறது. அதை நாங்கள் வலிமையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். அதை இங்கே நினைவு கூற கடைப்பட்டது. குறிப்பாக 13 எம்பிகளுடைய ஆதரவோடு தான் சிஏ சட்டம் அமலுக்கு இருக்கிறாங்க. அப்போ அதிமுக 13 எம்பிகள் என்று சொல்லுகிறவர் யார் யார் என்று சொல்லுங்கள். அதோடு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லுவதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. ஏனென்று
சொன்னால் அந்த பாஜகவுடைய அரசில் 5 ஆண்டு காலம் பல்வேறு துறைகளில் அமைச்சர் பதவியேற்று அனுபவித்து வருகிறார். அதனால் அவர்களுக்கு இந்த மத்திய அரசை விமர்சனம் செய்வதற்கோ எங்களை விமர்சனம் செய்வதற்கோ அவர்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமை இல்லை என்று தெரிவித்தார். தேர்தல் பாஜகவுடைய தேர்தலுடைய நடவடிக்கை சந்தர்ப்பவாதம் எப்படியாவது மீண்டும் 3வது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக அவர் நடக்கின்ற தகுதி தாக்கங்களை இதுவும் ஒன்று மக்கள் நிச்சயமாக நல்ல தீர்ப்பளிப்பார்கள். தேர்தலில் இந்த பிரதிபலிக்கும் தேர்தல் பிரதிபலிக்கவில்லையா என்றால் கூட தீர்ப்பு நிச்சயமாக இந்த சந்தர்ப்பவாதிகளுக்கு ஒரு நல்ல பாடத்தை போட்டும் என்பதை தெரிவித்துள்ளது. தேர்தல் பத்திரம் இன்னைக்கு ஈவினிங்குள்ளார தாக்கல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுடைய கருத்து? ஏதோ நாங்கள் தான் உண்மையானவர்கள், நியாயமானவர்கள், ஒழுக்கமானவர்கள், அப்புழுக்கற்றவர்கள், லஞ்சலாவண்யமே பெறாத ஆட்சி என்றெல்லாம் சொல்லிக் கொள்கின்ற இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஏன் இந்த பத்திரத்தை உடனடியாக வெளியிடுவதற்கு தயங்குவதற்கு என்ன காரணம்? அந்த துறை அந்த வங்கியில் ஒப்படைத்தால் சரியாக 1 மணி நேரத்தில் அதை உடனடியாக சமர்ப்பிக்க முடியும். அந்த அளவிற்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது. அப்படி வளர்ந்திருக்கின்ற இந்த சூழலில் ஜூன் மாதம் வரையில் அவர்கள் நேரம் கேட்டிருக்கிறார் என்று சொன்னால் அங்கே மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது. அந்த தவற்றை மறைப்பதற்காக திருப்படி அவர்கள் இட்டு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் யதார்த்தமான உண்மை. அதிமுக அறிந்து கொண்டிருந்த அவர் எதிர்பார்த்தது கிடைக்கிறது. எப்பொழுதுமே சொல்லுவார்கள், எட்டி பார்க்கும்போது அந்த பழம் கிடைக்கல என்று சொன்னால் அந்த முடவனுக்கு என்ன சொல்லுவாங்க, இந்த பழம் பிடிச்சிருந்து சொல்லி அதுபோல் தான் சிவராஜ் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படியாவது எதிர்பார்த்தார்கள். தெளிவாக நாங்கள் முடிவெடுத்து எப்படி முடவனுக்கு கிடைக்காததால் பிடிக்கும் என்று சொன்னாலும் அந்த முடவன் சொன்ன கருத்தை தான் இந்த சிவராஜன் சௌகாரம் சொல்லியிருக்கிறார். உரிமையில் உள்ள உரிமையியல் வழக்கு முடிவுக்கு வரும் வரை இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூரியமூர்த்தின்றவர் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்திருக்காரு. அதுக்கு விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையமும் பூர்த்திய கால நோட்டீஸ் பண்ணுறாங்க. இது போன்ற செயல்பாடுகள் ஏனென்று சொன்னால் எங்களை எப்படியாவது அவர்கள் இருக்கலாம் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் நாங்கள் சுயமரியாதை இயக்கத்திலிருந்து வந்தவர்கள். அந்த சுயமரியாதை இயக்கத்தில் வந்த நாங்கள் சுயமரியாதையோடு இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே இது போன்ற வழக்குகள் யாரால் எவரால் பதிவு செய்யப்படுகிறது என்று தெரியும். அதை முறையாக எதிர்கொள்வதற்கு அறிவிச்சு அண்ணா திராவிட முன்னேற்ற என்று சொன்னால் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட சின்னம், சட்டப்பூர்வமாக பொதுச்செயலாளர் அறிவிக்கப்பட்ட பொதுச் செயலாளர். எனவே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களிடத்தில் இருக்கிறார்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள், நாடாளுமன்றத்தில் மாநில உறுப்பினர் இருக்கிறார்கள். ஏதோ ஒரு முயற்சி செய்து முயற்சிப்படுகிறார்கள். அவர்களை ஏறிவிட்டவருடைய கனவு பாஜக தொடர்ந்து விமர்சனம் செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் அந்த பாஜகவில் உள்ள முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களும் சரி, தலைவராக இருந்தாலும் சரி, இன்னைக்கு கூட கிறிஸ்து சொல்லியிருக்கிறாங்க. நடிகை கிறிஸ்து 1000 ரூபாய் பிச்சை போட்டால் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சு. யார் என்ன சொன்னாலும் ஒரு அரசு கீழ்கட்டு மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஏழ்மைகள் இருக்கின்ற சகோதரிகளுக்கு கொண்டு வருகின்ற திட்டங்களை இந்த சகோதரி பிச்சை கொண்டு வந்து சொல்கிறார். அது நான் வருத்தத்தோடு கண்டிக்கிறேன். காரணம், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றப்பட்டு கல்விப்பாலை வைத்து குழந்தைகளை கொன்ற மாவட்டம் நிறைய இருக்கிறது. அந்த பெண் குழந்தைகளை காப்பாற்றுவதற்காகவே சொத்து திட்டத்தை கொண்டு வருகிறார். ஆயிரக்கணக்கான பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டு அந்த பிள்ளைகள்லாம் வேலையில் இருக்கிறார். அதே போல ஏழ்மையில் இருக்கின்ற பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக வேண்டும் என்பதற்காக தாலிக்கு தங்கம் திட்டத்தை கொண்டு வந்தார். 25,000 ரூபாய் 4 கிராம் தங்கம் கொடுத்தார்கள். அடுத்து 8 கிராம் தங்கமும் 50,000. அதே போல ஏழ்மையில் இருக்கின்ற பெண்கள் காலையிலிருந்து மாலை வரை
வேலை செய்து வீட்டுக்கு வந்த பொழுது அவர்களுக்கு வசதியாக இருப்பதற்காக விலையில்லாத மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்தார்கள். அதே போல பெண்கள் கடுமையாக உழைக்கின்ற காரணத்தினால் 20 கிலோ அரிசியை விலையில்லாமல் கொடுத்தார்கள். அதே போல படிக்கின்ற பெண் பிள்ளைகள் சீருடை சரியாக அணியாத காரணத்தினால் வருடத்திற்கு 4 சீருடை அந்த பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்தார்கள். அதே போல அந்த குழந்தைகள் பள்ளிக்கு சென்று 8ஆம் வகுப்பிலிருந்து 9ஆம் வகுப்பு செல்வதற்கு ஒரு 4 கிலோமீட்டர் வருகிறது என்று சொன்னால் அந்த பெண் பிள்ளைகளுக்கு சைக்கிளை கொடுத்தார்கள். அந்த பெண் பிள்ளைகள் +2 படிக்கின்ற பொழுது லேப்டாப்பை கொடுத்தார்கள். அதே போல அன்பு சகோதரிகள் கர்ப்பமாகின்ற பொழுது அந்த கர்ப்பிணி பெண்கள் சத்தான உணவை சாப்பிட வேண்டும் 18,000 ரூபாய் ஒதுக்கி 3 தவணையாக 6,000 18,000 ஒதுக்கிறார்கள். அதே போல அந்த சகோதரி அந்த குழந்தைக்கு பாதுகாக்கப்பட்டு அந்த குழந்தையை காப்பாற்றுவதற்காக பெட்டகம் கொடுத்தார்கள். இதெல்லாம் அந்த கீழ்நிலையில் இருக்கின்ற சகோதரிகளை கைபிடித்து தூக்குகின்ற ஒரு திட்டங்கள். இதை கொச்சைப்படுத்துவது என்பது அவர்களுடைய அறியாமை என்பதை நான் கருதுகிறேன். பொன்முடியோட வழக்கை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. பொன்முடி தண்டனை வந்து முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் நிறுத்தி வச்சிருக்காங்க. அவ்வளோதான், தண்டனையை ரத்து பண்ணி சுப்ரீம் கோர்ட்டு அப்பீல் பண்ணியிருக்காங்க, நிறுத்தி வச்சிருக்காங்க. கேஸ் நடத்தி தான் வெளியே வரணும். நேற்று முன்தினம் பாஜகவோட தேர்தல் பணிக்குழு மேலாண்மை கூட்டம் நடந்தது கிருஷ்ணகிரியில். அதெல்லாம் மத்திய பிரதேசோட முன்னாள் முதல்வர் சிவராஜ் சௌகான் கலந்துட்டு அவர் ஒரு கருத்தை தெரிவித்தார். அதில் வந்து அதிமுக அழிவு நிலையில் சென்றிருக்குதுன்னு ஒரு சொல்கிறாரு. இன்னொன்று குறிப்பாக திமுக அதிமுக அதிருப்தியில் இருக்கிறவங்கெல்லாம் கொண்டு பாஜகவில் சேர்க்கணும், நாம தான் அடுத்து தமிழ்நாட்டில் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுவதும் குறிப்பாக வட மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அங்கே இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்றவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏன் அமைச்சராக கூட பாரதிய ஜனதா கட்சி மேற்கு வங்காளத்தில் அப்படி வந்தார்கள். தேர்தல் முடிந்த உடனேயே மீண்டும் அவர் திரிணாமுல் காங்கிரஸுக்கே சென்றுவிட்டார்கள். அது என்ன கொடுமை என்றால் சந்தர்ப்பத்துக்கு கிடைக்குமா என்று வருகின்ற அரசியல்வாதிகள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் எப்படி இருக்கிறார்கள்? தந்தை பெரியாரால் உருவாக்கப்பட்டவர், வேறு அஞ்சா அவர்கள் பாடுபட்டவர், அந்த வழியிலே வந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தலைமையேற்று வந்தவர்கள். இன்று எங்களுடைய பொதுச் செயலாளர் தலைமையேற்று நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றது. கொள்கை பிடித்துள்ள ஒன்றர்கள் இருந்த இயக்கம். இந்த இயக்கத்தை இது போன்ற சௌகானை போல அவருக்கு கூட மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்றது என்ன சொன்னார்? நான் யார் காலையில் விழமாட்டேன் என்று ஒதுங்கினார். ஒதுங்கிவிட்டு இப்பொழுது பார்லிமெண்ட் சீட்டு கொடுத்தது அவர் இங்கே வந்து துணிபாடி கொண்டிருக்கிறார். அப்படி சந்தர்ப்பவாதிகள் அவர்கள். எங்களுக்கு கடைசி வரையில் பதவி கிடைக்கவில்லை என்றாலும் சரி, கடைசி வரையில் அதிமுக கூடிய கையில ஏந்தி கொள்கைக்காக மரணிக்கின்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களை தெரிவித்துள்ளது. எத்தனை தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடும் எத்தனை தொகுதிகள் அது இப்போ சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, கூட்டணி கட்சிகளோட பேசி முடிச்ச பின்னாடி அவங்க எத்தனை கேட்குறாங்க, அது எத்தனை கொடுக்க முடியும், அதுக்கு பின்னாடி தான் நாங்கள் எத்தனை எடுத்துக்கிறோம். இது ஜனநாயக கட்சி. ஜனநாயக கட்சியில் நாங்கள் எங்கள் விருப்பத்துக்கு ஏற்றவா சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. கூட்டணி